ஆனா இன்னைக்கு நினைச்சா எனக்குலாம் பயமா இருக்கு. இப்ப சமீப காலமா நான் இப்ப என் கட்சி செயற்குழு பொதுக்குழு ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். உண்மையிலேயே இந்த சமூகத்தை நினைத்து வெட்கி தலைகுனிந்து எப்ப எனக்கு போதும் ஓட்டு அரசியல், தேர்தல் அரசியல் அப்படின்னு தேர்தலில் போட்டியிட மாட்டான் அப்படின்னு என் கட்சி செயற்குழு அறிவிச்சையா அப்படின்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகும் அதற்கும் சில நாட்களுக்கு முன்பும் நான் கண்ட காட்சிகள். இன்னைக்கு நேத்திக்கு ஒரு அம்மா ஈசியாவில் ஒரு தனியார் மண்டபத்தில் ஒரு நடிகரை பார்க்க வந்துட்டு வெளியே வந்து சொல்றாங்க, என்னுடைய குழந்தை, அதுவும் பெண் குழந்தை, ஐசியூல உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் ஐசியூல சேர்த்துட்டு வெளியில உட்கார்ந்துருந்தேன். இங்க இந்த நடிகர் வராருன்னு சொன்னாங்க. எப்படியாவது அவருடைய திருமுகத்தை ஒரே ஒரு முறை எட்டர்ந்து பார்த்துட்டா போதும், என் குழந்தை ஐசியூல செத்தாலும் பரவாயில்லை என்று இந்த நாட்டினுடைய ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கிற ஒரு தமிழ் இனமாக என் தமிழ் தாய்களும் சகோதரர்களும் இருக்கிறார்கள். 2 குழந்தையை பலி கொடுத்த ஒரு தாய் சொல்லுகிறார், என் 2 குழந்தை இறந்ததை பற்றி கவலைப்படவில்லை, அந்த நடிகரை நேரில் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி நான் பெருமை அடைகிறேன். இன்னொரு சகோதரன் சொல்லுகிறான், என் சகோதரன் இறந்து விட்டான், என்னை அவர் அழைத்திருக்கிறார், அவரை சென்று நான் சென்னையில் பார்க்க போகிறேன், அவர் வீடியோ காலில் என்னை பேசிவிட்டார், இதுவே நான் பெற்ற பயனை அடைந்து விட்டேன் என்று சொல்லுகிற இந்த சமூகத்திற்காகவா நாங்கள் போராட வேண்டும்?